இன்றைக்கி ஒரு குட்டி மினி பிளாக் பார்க்கலாமா? காலையிலே கொஞ்சமாக கொத்தவரக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா முருங்கைக்காய் வேணுமாயிடுச்சு. அதனால் மார்க்கெட்டில் போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போய்கிட்டு இருந்தேன். அதனால் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டேன். வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா ரெண்டாவது கடைக்கு போய் அதை வாங்கணுன்னா அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரு பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டை நான் தட்டி போட மறந்துட்டேன், அதனால் வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் போடுறேன். நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. வெங்காயம் கொஞ்சமாக கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைக்குத்த அளவுக்கு தேங்காய், ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, பச்சை மிளகாயும் காரத்துக்கு ஏற்ப இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தேங்காயை மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துருங்க. இப்போ அந்த தேங்காய் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. ஆடை நிறைய சேர்ந்துருச்சு. இன்றைக்குள்ள ஆடையை எடுத்து போட்டுட்டேன். இனி நெய் எடுக்க வேண்டியது தான். அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, அப்புறம் கீரை தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இந்த இன்டோர் பிளான்ட்டுக்கு ஊற்றும் போது நல்லா க்ரோத் இருக்கும். ஊர்லேருந்து கொண்டு வந்த ஆவாரம் பூவும் மருதாணி இலையும் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட வாட மாட்டிருக்கு. ஏன்னா அங்கே வெயில் இல்லாததுனால நிழலில் தான் வச்சுருக்கேன். சோஃபா டெய்லி இந்த ஸ்க்ரப்பரை வச்சுட்டு இழுத்துட்டு அன்றைக்கி ஒரு முடி கூட இல்லாமல் வந்துடும். தூசியும் இருக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் பூனை இருக்கிறதுனால நான் ஸ்க்ரப்பரை வச்சு அவ்வளோ தூசியையும் எடுத்துருவேன். இந்த பிளான்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குன்னு. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் நம்ம இது அப்படியே ஒரு மாதத்துல நல்லா உள்ளேருந்து துளிர் விட்டுரும். அப்புறம் நம்ம நிறைய செடி வைக்கலாம். மொட்டை மாடி 2 நாளாக ஆச்சு பெருக்காமல் அப்படியே குப்பையாக கிடந்துச்சு. அதையும் பெருக்கி எடுத்துடலான்ட்டு பெருக்கிட்டுருக்கேன். வீணா குச்சி நெட்டி வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா தழைச்சி வந்துட்டுருக்கு. இது கொத்தமல்லி இலை. வீட்டில் கொத்தமல்லி இருக்கிறதுனால இந்த கொத்தமல்லியை கட் பண்ணாமல் இருக்கேன். பூலாம் வச்சிருச்சு கொத்தமல்லியில். ரோஸை ட்ரிம் பண்ணி விடும்போது ஒரு குச்சி வச்சே எப்படி தளர் விட்டுருக்கு பாருங்கள். இந்த ரோஸெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டப்புறம் மசாலா இப்போ நிறைய துளிர் விட்டு நல்ல பூ நல்லா மொட்டும் பெருசு பெருசாக இருக்குது. இது ஒரு சின்ன பாட்டில் மண் போட்டுட்டு இதில் நெட்டி வச்சிட வேண்டியதான். இன்னும் ஒரு மாதத்தில் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அப்போ நல்லா துளிர் விட்டுருக்கோம்.